अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்தி ரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री पादुका सहस्रम என்கிற ஒரு கிரந்தமானது அற்புதமான ஸ்தோத்திரமானது வேதாந்த தேசிகனாலே அருளி செய்யப்பட்டது. ஒரே இரவிலே என்றால் இரவு முழுதும் கூட அவருக்கு தேவைப்படவில்லை. ஒரு சில மணிகளிலே இந்த பாதுகா சகஸ்ரம் என்ற நூலை அருளி செய்து விட்டார் என்று அவருடைய சரித்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. எம்பெருமானுடைய பாதுகைகளை பற்றி மட்டுமே 1000 ஸ்லோகங்கள். என்னால் அது மிகவும் ஆச்சரியமான விஷயம் அல்லவா? அந்த ஸ்தோத்திரத்திலே முதல் பத்ததி பிரஸ்தாப பத்ததி என்னால் ஒரு முன்னுரை போலே. அதிலே முதல் ஸ்லோகத்திலே யார் யாரெல்லாம் அந்த எம்பெருமானுடைய பாதுகையை தலையிலே தாங்குகிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றி பெற்று விளங்குகிறார்கள் என்று தெரிவித்தவர். இரண்டாவது ஸ்லோகத்திலே பாதுகையினுடைய பிரபாவத்தை நன்றாக வெளியிட்டவன் பரதாழ்வான் தான் முதலிலே, அவனை வணங்குகிறேன் என்று தெரிவித்தார். அடுத்தபடியாக மூன்றாவது ஸ்லோகத்திலே அந்த பாதுகையினுடைய பெயரையே உடையவராயிருக்கக்கூடிய ஷடகோபர் என்கிற நம்மாழ்வார், அவரை வணங்குகிறேன் என்று தெரிவிக்கிறார். அது நம்மாழ்வாருக்கும் பாதுகைக்கும் ஒற்றுமையும் உண்டு. நம்மாழ்வாரே பாதுகை, நம்மாழ்வார் பாதுகை போன்றவர் என்றும் சொல்லலாம் என்று அப்படியெல்லாம் காட்டுகிறார்கள் அவருடைய பெருமையை. வர்ணஸ்தோமைர் வகுளசுமனோ வாசனாமுத்வஹந்தி ஆம்னாயானாம் பிரகிருதிமபரம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பிரணிஹித தியம் பாதுகே ரங்கபர்த்து த்வன்னாமானம் முனிமிஹ பஜே த்வாமஹம் ஸ்தோது காமஹா. நம்மாழ்வாரை வணங்குகிறேன் என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. அந்த நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்? தொன்னாமானம் முனிமிக பஜே. தொன்னாமானம், ஹே பாதுகையே, உன்னுடைய நாமத்தையே உடையவர் அவர் என்று சொல்லுகிறார். அதாவது எம்பெருமானுடைய பாதுகையினுடைய நாமத்தை உடையவர் அவர். என்ன காரணம்? அவருக்கு ஷடாரி, ஷடகோபர் என்றெல்லாம் பெயர். அதாவது இந்த உலகத்திலே ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது முதலிலே அந்த குழந்தைக்கு ஷடம் என்கிற வாயு வந்து அந்த குழந்தையை தாக்குமா. அந்த ஷடம் என்கிற வாயு தாக்கி விட்டதானால் உலக தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது அந்த குழந்தைக்கு. அப்புறம் இந்த உலகத்தவர்களை போல அது ஆகிவிடுகிறது. ஆனால் நம்மாழ்வார் இந்த உலகத் தொடர்பை அடியோடு வெறுத்தவர். அவர் குழந்தையாக பிறக்கிற பொழுதே என்ன பண்ணினார்? அவரை தாக்குவதற்காக ஷடம் என்கிற வாயு வந்த பொழுது என்ன பண்ணினார் நம்மாழ்வார்? அந்த ஹும் என்று கோபித்தாராம். உடனே அவர் இடத்துல கிட்ட நெருங்காமலே அந்த வாயு திரும்பி விட்டதாம். அதனால நம்மாழ்வாருக்கு ஷட கோபர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஷட அரி என்ற பெயர் ஏற்பட்டது நம்மாழ்வாருக்கு. இது பிரசித்தமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒரு அசுரன், அவனுடைய பெயர் ஷடன் என்பதாம். அந்த அசுரனை அழிப்பதற்காக எம்பெருமான் என்ன பண்ணினானாம்? தன்னுடைய பாதுகையை ஏவினான். இது ஒரு புராணத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதோ விஸ்வக்சேன சம்ஹிதையிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எங்கேயோ இருக்க வேண்டும் இந்த சரித்திரம். ஷடன் என்கிற ஒரு அசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக
எம்பெருமான் தன்னுடைய பாதுகையை ஏவினானா. அந்த பாதுகை சென்று அந்த சட்டாசுரனை அழித்து விட்டதாம். அதனால அந்த பாதுகைக்கு என்ன பெயர் ஏற்பட்டது என்னால் ஷடகோபகா என்று பெயர் ஏற்பட்டது. ஏன்னா ஷட்டன் என்கிற அசுரன் எடுத்து கோபித்துக் கொண்டவர் ஷடாரி. ஷட்டன் என்கிற அசுரனுக்கு விரோதியாயிருந்தவர் என்கிறபடியினால எம்பெருமானுடைய பாதுகைக்கு ஷடகோபன் என்றும் ஷட்டாரி என்றும் பெயர் உண்டு. அதே பெயர் தான் நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டது. நம்மாழ்வாரும் ஷடகோபர் ஷட்டாரி. ஆனா இவருக்கு ஏற்பட்டதற்கு காரணம் சொல்லுகிற பொழுது ஷட்டம் என்கிற வாயுவை அவர் கோபித்து விரட்டினவர் என்று சொல்லுகிறார். எப்படி இருந்தாலும் இங்க பாருங்கள் அழகாக என்ன தொன்னாமானம் முனி மிக பஜே. ஹே பாதுகே, தொன்னாமானம் உன்னுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற முனி நம்மாழ்வார். முனி என்னால் அவர் ஷடகோப முனி, அவருக்கு அப்படித்தான் பெயர். அதனால அப்படிப்பட்ட முனிமகம் பஜே என்று சொல்றார். அப்படி பஜிக்கிறபடினால என்ன, துவாமகம் ஸ்தோது காமஹா, உன்னை நான் துதிக்க ஆசை உள்ளவனாய் இருக்கிறேன். அப்போ உன்னை துதிக்கிற சாக்கில் நான் நம்மாழ்வாரையும் துதிக்க போகிறேன். ஆனால் நம்மாழ்வார் வேறு, எம்பெருமானுடைய பாதிக்க வேறு இல்லை. அதனால இந்த ஸ்லோகம் இங்கே பின்னாலேயே ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்க போகிறார். இது 1000 ஸ்லோகம் தான். ஒரு ஸ்லோகமும் பாதுகையை சொல்றதுன்னு கொண்டா ஒரு 1000. இல்லை இல்லை, இது ஒரு ஸ்லோகமும் நம்மாழ்வாரை சொல்லுகிறதுன்னு வேறு விதமாக இதற்கு பொருள் கொண்டால் அது இன்னொரு 1000. அப்போ 1000 2000 ஸ்லோகம் ஆகிவிடும் என்று கூட பின்னாலே எடுத்து காட்டியிருக்கிறார்கள் பெரியோர்கள். அதனால அது எப்படி இரண்டுக்கும் பொருத்தம் என்று பார்த்தால் பாருங்கள், வர்ணஸ்தோமைஹி பகுளசுமனோ வாசனா முத்வஹந்தி. எம்பெருமானுடைய பாதுகை இருக்கிறது நல்ல வர்ணஸ்தோமைஹி, நல்ல நிறங்களை உடையதாய் இருக்கிறது. அதுக்கு மேலே பகுளசுமனோ வாசனாம் உத்வஹந்தி. எம்பெருமானுடைய திருவடி தாமரை என்னால் அது எப்படி இருக்கும், நல்ல வகுளம். வகுளம் என்னால் மகிழம்பூ. மகிழம்பூவனுடைய வாசனை கமழும்படியாக அந்த பாதுகை இருக்கிறது என்று சொன்னாரது. அது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழிக்கு சொல்லுகிற பொழுது அது எப்படி வர்ணஸ்தோமைஹி. அதுல வர்ணம், வர்ணம் என்னால் என்ன, அந்த அதாவது இலக்கண வரம்புகள் எல்லாம் சொல்லுகிறார்களோ இல்லையோ, எல்லாம் நன்றாக இருக்கிறது. வகுளசமனோ வாசனாம் உத்வஹந்தி என்னால் அந்த வகுளமாலை அணிந்த நம்மாழ்வார் அவருடைய இது கமழுகிறது அதிலே என்று அப்படியும் சொல்லலாம். அது அதுக்கு மேலே இன்னொன்னு சொன்ன ஆம்னாயானாம் பிரகிருதிம் அபராம் சம்ஹிதாம். அது ஆம்னாயானாம் திருவாய்மொழி, நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி என்கிறது எப்படிப்பட்டது என்னால் ஆம்னாயானாம். ஆம்னாயம் என்னால் வேதம். அந்த வேதத்தினுடைய வேறு ஒரு வடிவம் என்று சொல்லும்படியாக திருவாய்மொழி என்கிறது என்ன, திராவிட வேதம். நாதமுனிகள் அருளி செய்தார். என்ன நமாமியம் திராவிட வேத சாகரம் என்று. திராவிட வேத சாகரம் அதாவது திராவிட வேத கடலான திருவாய்மொழியை நான் வணங்குகிறேன் என்று நாதமுனிகள் அருளி செய்திருக்கிறார். அந்த கிரமத்தில் பார்க்கிற பொழுது இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ஆம்னாயானாம் பிரகிருதிம் அபரம், அது வேதங்களினுடைய வேறொரு வடிவம் என்று திருவாய்மொழி. அது வேதங்கள் என்கிறவை சம்ஸ்கிருத வடிவம், இந்த திருவாய்மொழி என்கிறது தமிழ் வடிவம். அப்படிப்பட்ட சம்ஹிதாம், இதுவும் ஒரு சம்ஹிதை தான். இது திராவிடியம் பிரம்ம சம்ஹிதாம் என்றெல்லாம் இதனுடைய பெருமையை சொல்லுகிறார்கள். ஆக திருவாய்மொழி ஒரு சம்ஹிதை. எப்படி கிருஷ்ண யஜுர்வேதம் என்கிறது ஒரு சம்ஹிதையோ, அதே போல சுக்ல யஜுர்வேதம் என்கிறது ஒரு சம்ஹிதையோ, அதே போல இந்த திராவிட திருவாய்மொழி என்கிறது ஒரு சம்ஹிதை. அந்த சம்ஹிதையை திருஷ்டவந்தம் நம்மாழ்வார் சொல்லுகிறார். அதை திருஷ்டவந்தம், அதை அருளி செய்தவர்னு கூட இந்த இடத்துல சொல்லவில்லை. பின்ன என்ன சொன்னார்னு கேட்டா திருஷ்டவந்தம்னு சொல்றார். அதை கண்டவர் என்று சொன்னார், பார்த்தவர் என்று சொன்னார். திருவாய்மொழியை பார்த்தவர் நம்மாழ்வாரா, திருவாய்மொழியை நமக்கு தந்தவருக்கு அருளி செய்தவர் நம்மாழ்வாரா என்று பார்த்தால் அதுல ஒரு பெரிய தத்துவார்த்தம் அடங்கி கிடக்கிறது. என்னவென்றால் திருவாய்மொழி என்கிறது அவர் நம்மாழ்வாரே என்ன அருளி செய்கிறார் என்னால், திருவாய்மொழியை நானா இயற்றினேன், நான் இயற்றவே இல்லை. என்னை கொண்டு எம்பெருமான் அவனே இந்த திருவாய்மொழியை வெளிப்படுத்தினான் என்கிறார். வெளிப்படுத்தினான், என்னை கொண்டு வெளிப்படுத்தினான். இப்ப திருவாய்மொழி என்னால் என்ன, உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன் அப்படின்னு தொடங்குகிறது. இப்போ இதுல உயர்வரன்ற சொல்ல நம்மாழ்வார் முதல்ல அவர் தான் உபயோகித்தாரா? அதுக்கு முன்னால உயர்வரன்ற சொல்லு கிடையவே கிடையாதா? இல்லை உயர்நலம்ன்ற சொல்லு நம்மாழ்வார் திருவாக்கில் வரதுக்கு முன்னாடி அந்த சொல் தமிழ்ல கிடையாதா? எல்லாம் உண்டு, எல்லாம் இருக்கிற சொல்லுதான். ஆனா ஏன் திருவாய்மொழிக்கு இவர் கர்த்தா என்று சொல்லுகிறோம், இயற்றினவன் சொல்லுகிறோம்னா
இந்த வரிசையில இந்த சொற்களை அடக்கி ஒரு பாசுரமாக ஆக்கினவர் இவர். அதனால தான் சொல்லுகிறோம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று. இப்படி இந்த சொற்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது. இருக்கிற சொல்லை இந்த வரிசையிலே அடக்கி ஒரு பாசுரமாக ஆக்கி வெளியிட்டவர் என்று சொல்லுகிறோம். ஆனால் இதையும் கூட ஆழ்வார் எப்படி சொல்லுகிறார் என்னால், இதையும் நானா செய்தேன், எனக்கு என்ன தெரியும், நான் ஒண்ணுமே தெரியாதவன், ஆமுதல்வன் இவன் என்று தத்தேத்தி என் நாமுதல் வந்து புகுந்து நல்லின்கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய்முதல் அப்பன் என்று திருவாய்மொழியில் நம்மாழ்வாரே என்ன சொல்லுகிறார், இவர்தான் இதற்கு சரியானவர், ஆம் முதல்வன் இவன், இவன் தான் சரியானவன் என்று என்னை தேத்தி என்னை தேர்ந்தெடுத்தான் எம்பெருமான். என்ன பண்ணி நான் என்னுடைய நாக்கில அவனே வந்து அமர்ந்தான். என்னுடைய நாக்கிலிருந்து அந்தந்த வார்த்தைகள் இப்படி புறப்படும்படியாக அவனே செய்தான். செய்துவிட்டு பாடினவன் நான் என்கிற பெருமையை எனக்கு கொடுத்து விட்டான் என்று நம்மாழ்வாரே திருவாய்மொழியிலே அருளி செய்கிறார். அந்த கிரமத்திலே பார்க்கிற பொழுது இங்க என்ன அர்த்தம்னா, திருவாய்மொழியை ஆழ்வார் கண்டு வெளியிட்டவரே தவிர இயற்றினவர் அன்று என்று கூட நாம் சொல்லலாம். ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற நூலிலே அழகியமணவாள பெருமாள் நாயனார் பல பல சூத்திரங்களாலே சூர்ணிகைகளாலே இதை நன்றாக விளக்குகிறார், நிறைய காட்டியிருக்கிறார். எப்படி பகவான் வேதங்களை எல்லாம் வெளியிட்டானோ, பிரம்மாவை கொண்டு வெளியிடச் செய்தானோ, அதுபோல இந்த இடத்துல நம்மாழ்வாரை கொண்டு திருவாய்மொழியை வெளியிடச் செய்தான் என்று சொன்னபடியினாலே இந்த திருவாய்மொழியானது நம்மாழ்வாராலே காணப்பட்டது என்கிற, இயற்றப்பட்டதுன்னு கூட தெரிவிக்கல. இது என்ன சொல்றார், ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சங்கீதாம் திருஷ்டவந்தம். திருஷ்டவந்தம் என்னால் பார்த்தவர் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் அவர் எப்படிப்பட்டவர், பாதே நித்திய பிரணிகிததியம் பாதுகே ரங்கபர்த்து. அவர் எப்படிப்பட்டவர், எப்பொழுதும் அந்த எபெருமானுடைய திருவடிகளிலேயே ஈடுபாடு உடையவர், புத்தியை உடையவராக எப்பொழுதும் என்ன ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகள், அந்த திருவடிகளையே தன்னுடைய நினைவிலே கொண்டிருந்தவர் என்று சொல்றார். பாதுகைக்கு சொன்னா எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே அந்த பாதுகை இருக்கிறது. ஆக நம்மாழ்வார் எப்பொழுதும் அந்த பாதுகை திருவடிகளிலேயே மனத்தை வைத்தவராக இருக்கிறார். இந்த பாதுகையோ எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே இருக்கிறது. அப்ப நம்மாழ்வாருக்கும் திருவடிகளுக்கும் அந்த பாதுகைக்கும் எவ்வளவு ஒத்துமை பாருங்கள். நம்மாழ்வாரோடு செய்த திருவாய்மொழிக்கும் வர்ணம் ஸ்தோமம் இதெல்லாம் உண்டு, அதாவது அந்த இலக்கண வரம்புகள் உண்டு. பாதுகைக்கும் அந்த வர்ணம் முதலானவை உண்டு. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலேயும் அந்த வகுள சமனசா என்று அது வாசனை வீசுகிறது, இங்கே இதிலேயும் வாசனை வீசுகிறது என்று இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட இந்த பாதுகை, அதான் திருவாய்மொழியையும் கூட நம்மாழ்வார் கண்டு வெளியிட்டார் என்று சொல்லும்படியாக, அதாவது சில மந்திரங்களுக்கெல்லாம் சொல்லுகிற பொழுது ரிஷிகி என்ற சப்தம் வடமொழியிலே சொல்லுகிறார்கள். ரிஷிகி என்ற சப்தத்திற்கு என்ன பொருள் என்றால், ரிஷிகி திரஷ்டா என்று சொல்லுவார்கள். ரிஷிகி என்னால் என்ன அர்த்தம், பார்ப்பவர்கள் என்றுதான் பொருள். ஒரு மந்திரத்தையும் அந்த ரிஷிகள் வெளியிட்டு இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலே அந்த மந்திரத்தை ரிஷிகள் வெளியிட்டார்கள் என்னால் அந்த மந்திரத்திற்கு ரிஷிகள் கர்த்தா, இயற்றினவர் அல்லர். அந்த மந்திரத்தை அவர்கள் தங்களுடைய புத்தியாலே உணர்ந்து அதை வெளியிட்டார்கள். அதனால இந்த மந்திரம் இன்னாராலே வெளியிடப்பட்டது, இந்த மந்திரம் இன்னாராலே வெளியிடப்பட்டது என்று சொல்லுகிறோம். ஆனால் தான் அவர்களை ரிஷி என்றே சொல்லுகிறோம். அதுபோலத்தான் நம்மாழ்வாரும் அவர் திருவாய்மொழியை வெளியிட்டார். அதனால நம்மாழ்வாரும் ஒரு ரிஷி, அவரை முனி என்றெல்லாம் சொன்ன. ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதித்தம் என்று பராசர பட்டரும் அருளி செய்கிறார். அதனால் திருவாய்மொழியை அவர் தம்முடைய திருஷ்டியாலே பார்த்தவர், கண்டு வெளியிட்டவர் என்கிற உயர்ந்த அர்த்தத்தை இங்கே வேதாந்த தேசிகன் இந்த 3வது ஸ்லோகத்திலே சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் என்று அருளி செய்தார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் எங்கே இருக்கிறார் என்றால், எம்பெருமானுடைய திருவடி அந்த பாதுகையை நித்தியம் நெஞ்சிலே கொண்டிருக்கிறார். நித்திய பிரணிகி ததியம் ரங்கபர்த்துஹு பாதுகே என்ன அப்படி இருக்கிறார். அப்படிப்பட்ட தொன்னாமானம், ஏ பாதுகையே, உன்னுடைய பெயரை உடையவராயிருக்கக்கூடிய அந்த நம்மாழ்வாரை முதலிலே நான் வணங்குகிறேன். உன்னை வணங்க, உன்னை துதிக்க ஆசைப்படுகிற நான் முதலிலே அந்த நம்மாழ்வாரை, உன்னுடைய பெயரை உடைய அந்த நம்மாழ்வாரை வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமார் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓ
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।